9:30 வரை இந்த பாராளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றது. வடக்கு கிழக்கு உறுப்பினர்கள் மாத்திரம்தான் இங்கே இருந்தார்கள், வேறு எவரும் இருக்கவில்லை. ஏதாவது பிரயோசனம் இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். விவாதம் பகல் போசன் இடைவெளி இல்லாமல் விவாதம் நடைபெறுவது நல்லது. முதலீடுகளை சரியான திட்டங்களிலே முதலிடாமலும் இந்த நாடு மிகவும் வங்குரோத்தான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. பகல் போசனத்துக்கு சென்றோம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் கலந்துரையாடல் ஒன்றுக்கு தான் செல்கின்றோம். வெளிநாட்டு வருமானம் 11% காணப்பட்டது. சுற்றுலா துறையிலே இருக்கின்ற வீதமானது 66% கௌரவ சபாநாயகர் அவர்களே, எதிர்கட்சி ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தது. இன்று பகல் போசன இடைவெளி இல்லாமல் விவாதத்தை தொடர்வதற்கு. அதற்கு நாங்கள் மதிப்பளித்து எமது பிரதமர் அவர்கள் அதற்கு இணக்கம் தெரிவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது பார்க்கும் போது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் பகல் போசன இடைவெளியை எடுத்துக் கொள்கின்றார்கள். ஆகவே இங்கே பாராளுமன்ற ஊழியர்கள் இருக்கின்றார்கள், எமது உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஊழியர்கள் இங்கே சென்று இடைவேளையை எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் தான் கேட்டீர்கள், லஞ்ச் பிரேக் வேண்டும் என்று கேட்டது நீங்கள் தான். ஆனால் லஞ்ச் பிரேக் இல்லாமல் விவாதத்தை தொடர்வதற்கு நீங்கள் வேண்டுகோள் விடுத்த நீங்கள் இப்பொழுது பகல் போசனத்தை ஆர்ந்துவதற்காக எதிர்கட்சியை சேர்ந்த நீங்கள் செல்கின்றீர்கள், எழுந்து செல்கின்றீர்கள். பாராளுமன்றத்தில் நாங்கள் உரையாற்றுவதை போன்று இன்னும் பல கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள பிரச்சினை பற்றி கலந்துரையாடுவதற்கு நாங்கள் செல்ல வேண்டும். அதே போன்று ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்கள், கல்விசார் ஊழியர்கள் உள்ளிட்ட பல துறையினரை பற்றி கதைக்க வேண்டி இருக்கின்றது. நாங்கள் பகல் போசனத்துக்கு சென்றோம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் கலந்துரையாடல் ஒன்றுக்கு தான் செல்கின்றோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இணங்கினோம். பகல் போசன இடைவெளியை நாங்கள் இடைவெளி பெற்றுக் கொள்ள வேண்டும். விவாதம் என்னவாக இருந்தாலும் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களை போன்று பாராளுமன்றத்தின் ஊழியர்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று உரைபெயர்ப்பு உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எங்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இணங்கி இருக்கின்றோம். லஞ்ச், அதாவது பகல் போசன இடைவேளையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படிதான் நாங்கள் இணக்கப்பாட்டுக்கு வந்தோம். அன்று பிரதி சபாநாயகர், பிரதி செயலாளர் நாயகம் இருந்தார்கள். நாங்கள் அன்று ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தோம். எமது இணக்கப்பாடு என்னவென்றால், நாங்கள் இங்கே ஊழியர்களுக்கு பகல் போசன இடைவெளியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் இன்று விசேட ஒரு விவாதம் என்று, இது தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் பிரதமர் அவர்களிடம் கேட்டிருந்தார். அவரும் இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தார். அப்படி நாங்கள் இணங்க முடியும். ஆனால் இங்கே உறுப்பினர் ஒருவர் கேட்கும் போது எந்த ஒரு விவாதமும் முக்கியமானதுதான். அனுதாப பிரேரணை பற்றி விவாதம் கூட முக்கியமானதுதான். நாங்கள் மக்கள் என்ற வகையில் எமக்கு பகல் போசன இடைவேளை என்பது முக்கியமானது. ஆசிரியர்கள் பற்றி கதைப்பதா இல்லையா என்பது அல்ல. சபாநாயகர் அல்லது பிரதி சபாநாயகர் தீர்மானத்தை எடுத்திருந்தால் நல்லது. ஆனால் கட்சி தலைவர் கூட்டத்தில் இணக்கப்பாட்டை பெற்றுக்கொண்டது போன்று நாங்கள் இந்த பகல் போசன இடைவெளியை பெற்றுக்கொள்வோம். அப்படி இல்லாவிட்டால் அப்படி செய்ய முடியாது. இது பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த பகல் போசன நிலை இல்லாமல் விவாதத்தை தொடருமாறு இவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஆனால் ஊழியர்கள் பெரும் பிரச்சனைகளுக்கும் கொடுக்கின்றார்கள். நிறைய பேருக்கு இந்த கஷ்டம் விளங்குவதில்லை. ஆகவே அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை அவர்கள் கூறுவது சரி.
உறுப்பினர் அவர்களே, கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஆகவே அவர் கூறிய விடயம் வேறு விடயம். ஆனால் உண்மையான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இவர்கள் 6 மணித்தியாலம் ஒரு ஒத்துழைப்பு பிரேரணை கோரினார்கள் வெள்ளப்பெருக்கு பற்றி. நாங்கள் அறிந்து கொள்வதற்காக கூறுகின்றோம். இவர்கள் வெள்ளப்பெருக்கு வெள்ள அனர்த்தம் பற்றி கதைப்பதற்கு 6 மணித்தியாலம் ஒத்துழைப்பு வேலை பிரேரணை தேவை என்று 9 வரை இந்த பாராளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றது. வடக்கு கிழக்கு உறுப்பினர்கள் மாத்திரம்தான் இங்கே இருந்தார்கள், வேறு எவரும் இருக்கவில்லை. ஏதாவது பிரயோசனம் இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். விவாதம் பகல் போசன் இடைவெளி இல்லாமல் விவாதம் நடைபெறுவது நல்லது, ஆனால் சாப்பிடுவதற்காக செலவிடக் கூடாது. ஆகவே 16 நிமிடம் இருக்கின்றது. மேலதிகமாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். உங்களது நேரத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே, பகல் போசன இடைவெளி இன்றி இவர்கள் செல்வதற்கு வாக்குறுதி அளித்துவிட்டு இவர்கள் இங்கே வந்து அதனை முற்றிலும் வித்தியாசமாக அதற்கு எதிர்மாறாக செயற்படுகின்றார்கள். அதைதான் இந்த உறுப்பினர் கேட்டார். ஆகவே எத்தனை பேர் எங்களது கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, 40 எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? நான் மீண்டும் நேரத்தை பெற்றுக் கொள்ள மாட்டேன். தெளிவாக ஒன்றை கூறுகின்றேன். நாங்கள் உணவு இடைவேளை இன்றி தொடர்வதற்கு நாங்கள் இணங்குகின்றோம். ஆனால் பிரதமர் அவர்கள் இன்று எதிர்கட்சி தலைவருடன் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய இன்று விவாதம் நடக்கட்டும். ஆனால் யாராவது இது பற்றி கேள்வி எழுப்புவதற்கு உரிமை இருக்கின்றது. Kavindra Kodeshwaran, you have 7 minutes. 9 minutes. 2024 ஆண்டு நிதி பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தமான மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை அளித்ததற்காக பிரதி சபாநாயகர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கையிலே இலங்கை நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய கடமைப்பாடு எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. இலங்கையின் பொருளாதாரம் என்பது மிகவும் நலிவடைந்த நிலையிலே இருக்கின்றது. சரியான முறையிலே சர்வதேச உறவுகளை பேணாமலும் சரியான முறையிலே முதலீடுகளை சரியான திட்டங்களிலே முதலிடாமலும் இந்த நாடு மிகவும் வங்குரோத்தான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இலங்கையிலே 2024 ஆண்டு நிதிநிலை அறிக்கையை நாங்கள் எடுத்து பார்க்க போனால் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட 5% காணப்பட்டது. அதேபோல் அந்த இலங்கையின் மிகவும் முக்கியமாக இருக்கின்ற துறையான விவசாய துறையின் வளர்ச்சி வீதமானது 1.4% காணப்பட்டது. அதேபோல் இண்டஸ்ட்ரி growth 11.4% இருந்தது. அதேபோல் சர்வீஸ் growth 2.6% இருந்தது. அதேபோல் பணவீக்கமானது எதிர்கணியத்திலே 0.5% காணப்பட்டது. மற்றும் உணவு சம்பந்தமான உணவு வீக்கமானது 3.3%, ஏற்றுமதி 6.1%, அதுவே அதிகரித்து காணப்பட்டது. வெளிநாட்டு வருமானம் 11% காணப்பட்டது. சுற்றுலா துறையிலே இருக்கின்ற வீதமானது 66.1%, வருகை 50% காணப்பட்டது. அரச நிதி முகாமைத்துவம் 41.6% காணப்பட்டது. இங்கே குறிப்பாக சொல்ல போனால் இந்த வீதங்கள் அதிகரித்தும் மறைப்பெறுமதியிலும் நேர்பெறுமதியிலும் காணப்பட்டாலும் இந்த நாடு ஒரு ஸ்திரத்தன்மை அற்ற நிலையிலே, ஒரு வலுவான நிலையிலே காணப்படவில்லை. இதற்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார கொள்கைகளை வடிவமைக்கின்ற வடிவமைப்பாளர்களினாலே
இந்த ஆட்சியிலே இருக்கின்ற நபர்களினாலே சரியான முறையிலே திட்டமிடப்பட்ட முறையிலே இந்த பொருளாதார கொள்கைகளை வகுத்து சரியான வழிகாட்டலின் ஊடாக வருகின்ற நிதிகளை சரியான முறையிலே முகாமைத்துவப்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த நாட்டை நாங்கள் சிறப்பாக கட்டியெழுப்ப முடியும். உதாரணமாக விவசாய துறையிலே 33.4 வீதமாக காணப்பட்டிருந்தது. ஆனால் விவசாய துறையில் இந்த வீதம் என்பது அதிகரித்திருந்தாலும் இன்று இந்த நாட்டிலே அரிசியை இறக்குமதி செய்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எத்தனையோ வளர்ச்சி அடைந்த நாடுகள் தங்களது விவசாய துறையை புதிய புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் அந்த விவசாய உற்பத்திகளை அதிகரித்து வருகின்றார்கள். ஆனால் இலங்கை ஒரு விவசாய நாடாக இருந்தும் கூட சரியான முறையிலே தொழில்நுட்பங்களை உட்படுத்தாமல் சரியான முறையிலே அந்த செயற்திட்டங்களை சரியான முறையிலே அதுக்கான வளங்களை ஒதுக்கப்படாமல் இருப்பதனால் தான் இன்று இந்த நாடு இன்னொரு நாட்டிலே அரிசி தேவைக்காக உணவு தேவைக்காக கையேந்துகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டிலே எத்தனையோ வளங்கள் இருக்கின்றன. விவசாய துறையை வளர்ச்சியடை செய்வதற்கான முழு வளங்களும் இருக்கின்றன. அதேபோல் கடல் வளங்கள் இருக்கின்றன. இந்த நாட்டை சுற்றி அதிகளவான கடல் வளங்கள் இருக்கின்றன. இந்த வளங்களை நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்துவதில்லை. அண்மையிலே கூட நான் நினைக்கின்றேன் அந்த குறிப்பிட்ட 6 மாசத்துக்கு முதல் எங்களது அயல் நாட்டினாலே ஜமேக்காவிலே கடல் வளங்கள் சார்பான ஆய்வுகளை மேற்கொள்ளுகின்ற ஐக்கிய சபையின் ஐக்கிய சபையின் அந்த திட்டத்தின் கீழே ஜமேக்காவில் இருக்கின்ற தலைமையகத்திலே எங்களது கடல் இந்த இலங்கையிலிருந்து நான் நினைக்கின்றேன் 1050 கிலோமீட்டருக்கு அப்பாலே காணப்படுகின்ற கடல் படுக்கையிலே அங்கே அதிகளவான வளங்கள் மிகவும் பெருமதியான வளங்கள் காணப்பட்டிருந்தது. அந்த வளங்கள் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்திலே இந்த உலகத்துக்கே தேவையான மிக அரிதான வளங்கள் அந்த இலங்கைக்குரிய சொந்தமான அந்த நிலப்பரப்பிலே காணப்பட்டிருந்தது. யுரேனியம், லித்தியம் போன்ற பெருமதி வாய்ந்த வளங்கள் காணப்பட்டிருந்தது. அந்த வளங்களை ஆராய்ச்சி செய்வதற்காக பிற நாடுகளிலிருந்து வல்லரசுகள், பிற நாடுகளிலே இருக்கின்ற பிராந்திய வல்லரசுகள், அதேபோல் உலக வல்லரசுகள் அந்த இடத்தை ஆய்வு செய்து வருகின்றார்கள். ஆனால் அந்த வளத்தை சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்துவோமானால் இந்த நாடு உச்சமடைகின்ற உச்ச பொருளாதாரத்திலே செல்வ செழிப்பிலே இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. இலங்கையிலிருந்து 1050 கிலோமீட்டருக்கு அங்காலும், அதேபோல் மாலதீவிலே இருந்து 1375 கிலோமீட்டருக்கு அங்காலும், அதேபோல் இந்தியாவில் இருந்து 1600 கிலோமீட்டருக்கு அப்பாலும் அந்த கனிய வளம் அந்த வளம் பரந்து காணப்படுகின்றது. அந்த திட்டுக்களாக காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 165 சதுர கிலோமீட்டர் பரப்பிலே அந்த திட்டுக்கள் காணப்படுகின்றது. அந்த வளங்களை கொள்ளையடிப்பதற்காக, அந்த வளங்களை பெறுவதற்காக பல நாடுகள் பல தரப்பிலும் பல முயற்சிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அண்மையிலே அந்த ஐக்கிய நாடு சபையில் ஜமேக்காவில் இருக்கின்ற தலைமை காரியாலயத்திலே அதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருந்தது. ஆனால் ஐக்கிய நாடு சபையானது ஜமேக்காவில் இருக்கின்ற அந்த தலைமையகமானது அது அந்த மண் திட்டான அந்த வளங்களானது இலங்கைக்கு சொந்தமானது என்று குறிப்பிட்டிருந்தது. ஆகவே சரியான முறையிலே சரியாக அந்த வளங்களை நாங்கள் பயன்படுத்துவோமானால் இலங்கைக்கு தேவையான அனைத்து பொருளாதார வசதிகளையும் அனைத்து செல்வங்களையும் நாங்கள் இந்த இலங்கைக்கு அதேபோல் இந்த இலங்கையை சுற்றி அதிகளவான வளங்கள் இருக்கின்றது. அந்த வளங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நாங்கள் சரியான முறையிலே விவசாயத்தை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களது பொருளாதாரத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது யானையின் உள்வருகையானது. இந்த யானை வருகின்ற பொழுது, யானை கிராமத்துக்குள்ளே வருகின்ற பொழுது அதிகளவான மக்கள் தங்களது பொருளாதாரத்தை இழக்கின்றார்கள், விவசாயத்தை இழக்கின்றார்கள், அவர்களது வாழ்வாதாரத்தை இழக்கின்றார்கள். இப்படியான சூழ்நிலையானது அம்பாறை மாவட்டத்தில் அதிகளவாக காணப்படுகின்றது. யானை வேலி அமைப்பதிலே தாமதம், அதே போல் அதனை பராமரிப்பதற்கான வைல்ட் லைஃப் ஆபீசர்ஸ்
மிக குறைவாக இருக்கின்றார்கள். 4 பேர் தான் அம்பாறை மாவட்டத்திலே பெரிய ரேஞ்சிலே இருக்கின்றார்கள். இப்படி 4 பேர் அந்த பெரிய பிராந்தியத்தை பாதுகாக்க முடியுமா? ஆகவே அதற்கான ஆளணிகளை கூடுதலாக நீங்கள் வழங்குகின்ற பொழுதுதான் அந்த மக்களை, அந்த பொருளாதாரத்தை, அவர்களின் வாழ்வாதாரத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் தனித்தனியே கிராமங்கள் இருக்கின்றன. கண்ணையபுரம், அதே போல் பனங்காடு, புளியம்பத்தை மற்றும் ஏனைய கிராமங்கள் இருக்கின்ற கோமானி, ஊரணி, பொத்திவில் பிரதேசங்கள் இருக்கின்ற அந்த கிராமங்களுக்கு தனியே ஞான வேலிகளை அமைத்துக் கொடுங்கள். அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்படி சில இந்த நாடு கடுமையான வங்குரோத்து நிலைக்கு அடைகின்றது. ஆகவே தயவு செய்து பொருளாதாரத்தை, இருக்கின்ற வளங்களை சரியான முறையில் பயன்படுத்துகின்ற பொழுது நாங்கள் உச்ச பொருளாதாரத்தை அடைய முடியும் என்பதனை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.